கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்குரிய வார்த்தை பார்த்திங்கன்னா சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரை அவர் மேலே தான் நம்பிக்கை வச்சு நம்ம முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது அவர் பார்த்திங்கன்னா அவர் நேற்று இன்று என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, அவரை நம்ம முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் அவரையே நம்பி இருக்கணும், எந்த மனுஷனையும் இல்லை. அப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதம் நிறைவானதாகவும் நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். சந்தோஷமாக வாழ நமக்கு ஆண்டவர் இந்த வழியை காட்டுகிறார். இன்னொரு வசனத்தை பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 3:5-6 பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவான்னு சொல்லி நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருங்க, நம்மளுடைய பாதை நம்மளோட வழி எல்லாத்தையும் சரியாக கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எப்படி இருப்போம், ஒரு புரியாத சூழ்நிலையில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்போம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, நம்மளை அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவார். ஆனால் நம்முடைய புத்தியை பயன்படுத்தி இந்த காரியம் செஞ்சாலும் அது எப்படி இருக்காதுங்க, அது சரியாக இருக்காது. சரிங்களா, நம்மளுடைய புத்தியையும் நம்மளுடைய அனுபவத்தையும் நம்பி முடிவெடுக்க முயற்சிப்போம். ஆனாலும் அது என்ன ஆகுதுங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனாலும் தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போதுங்க, இந்த 2 வசனங்களும் ஒரே உண்மையை தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை அனுபவிக்கணும். அதாவது கர்த்தரை நம்பி அவர் யாருன்னு சொல்லி நம்ம நம்பி முழு மனதோடு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் இருக்குங்க, அருமையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அவருடைய நல்ல தன்மையை நம்ம ருசித்து அறிந்தவர்களாக தான் உண்மையான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியும். சரிங்களா, அவருடைய யார், எப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா. அவர் நம்மளுடைய தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவருள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொரு வழியிலும் அவரை நினைத்து கொண்டால் நம்ம எப்படி இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய பாதைகளையும் நேராக மாற்றுவார். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தேவனை நம்ம எப்போவும் எப்படி இருக்கணுங்க, இதில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் நம்ம அனுபவ வாழ்க்கையில் நம்ம நடத்தி கொண்டு போகிறோம் இல்லைங்களா. அனுபவம் இருக்குது இல்லைங்களா, ஆண்டவர் குறித்த அனுபவம், அவர் இப்போ எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லை, அந்த நம்பிக்கை அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, தேவனை எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க, அவரை நம்பி அவர் முழு மனதோடும் சரிங்களா நம்ம போகும்போது அவருடைய வழியில் எப்படி இருக்குங்க, நல்ல வழியில் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு சொல்கிறார். அப்போ அவர் நம்ம வழி எங்கெல்லாம் போகிறோம், என்ன வேலையெல்லாம் செய்கிறோம், எந்த இடத்துல, எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணணுங்க, அவரையே நினைக்கணும். சரிங்களா, அப்போ நினைக்கும் போது நம்மளுடைய ஆசீர்வாதம் அருமையான ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்விப்படுத்துவார்னு சொல்கிறார். அப்போ அவரை நினைச்ச எல்லா நேரத்துலையும் எல்லா காரியங்களையும் அவரை கரத்தில் கொடுக்கும்போதுங்க, அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லைங்களா. அப்போது எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே நம்ம நினைத்து அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். பாதைகளை செவ்விப்படுத்துவார். அப்போ பாருங்கள், நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற கூடிய தன்மை தேவனால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிக்கலாங்களா. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரப்பா, இந்த நாளைக்கான செய்திரை கொடாக்கூடிய நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீதம் 34:8 சொன்னது போல் கர்த்தர் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கு. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன வசனத்துக்காக கொடாக்கூடிய நன்றி சுவாமி. அது மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதே உண்மையே நாங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் தேட எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஞான தருவை தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் எப்போவுமே நம்பிக்கையாக இருந்த ஆண்டவரே, எங்கள் வழியெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நடக்கிற எல்லா வழியும் நினைத்து கொள்ளும்படி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞான தருவை தந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, முற்றிலும் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you.